இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 2023 வெளிவந்த டியர் டேவிட். இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு காமிக் ஆர்டிஸ்ட். இந்த காமிக் எல்லாத்தையுமே வரையக்கூடியவர். வேலை, ஃப்ரெண்ட்ஸுங்க, காதல், சோசியல் மீடியான்னு வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் அவருக்கு சரியா தூங்க முடியாம போகும். நடுராத்திரியில யாரோ நம்மள பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும். வீட்டுக்குள்ள சேரு தானா ஆடும். ரோட்ல போனா யாரோ பின்னாடியே வர மாதிரி இருக்கும். முதல்ல ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, நமக்கு தான் இல்லாதது பொல்லாததெல்லாம் தோணுதுன்னு நினைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சின்ன பையனை பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த பையனோட பேரு தான் டேவிட். அவங்கிட்ட ஒரே ஒரு ரூல் தான், ஒரே ஒரு சட்டம் தான் அவங்கிட்ட. நீ அவங்கிட்ட 2 கேள்வி மட்டும் தான் கேட்கலாம். 3வது கேள்வி கேட்ட உன்னை கொன்னுடுவான். என்னடா சொல்ற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கதை அப்படித்தான். ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கதை நடக்கிற காலகட்டம் 1996, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த காலத்துக்கு இன்டர்நெட் அப்படிங்கறதே புதுசு. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரோட வாழ்க்கைக்குள்ளேயும் இன்டர்நெட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்ச காலம். ஒரு புருஷன் அவரோட பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்திட்டு இருக்காங்க. அதோட பக்கத்துல ஒரு நெட் சென்டரும் வந்திருக்குங்க. இவங்க தான் வச்சிருக்காங்க போல அந்த நெட் சென்டரை கூட. புருஷன் ரொம்ப சந்தோஷமா பாத்தியா, கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்களுக்கு மேல மக்கள் இப்போ இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்களா. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, இன்டர்நெட் இல்லாம யாராலையும் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. 30 வருஷத்துக்கு முன்னாடிங்க. பொண்டாட்டியோ அதெல்லாம் சரிதாங்க, எனக்கு நம்ம பையனை நினைச்சாதான் பயமா இருக்குன்றாங்க. அப்போ அவங்களோட பையனை காட்டுறாங்க. அவன் தான் நம்ம டேவிட். இருட்டான ஒரு ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். நைட்டு பகல்னு எந்த நேரம் பார்த்தாலும் இதேதான். இன்டர்நெட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்து வெளியே போறதே கம்மி. கம்ப்யூட்டர் முன்னாடியே வாழ்க்கை. அப்போ அவனுக்கு பின்னாடி ஏதோ சத்தம். மெதுவா திரும்பி பார்க்கறான், யாருமே இல்ல. மறுபடியும் கம்ப்யூட்டர் பக்கம் திரும்புது இவனோட கவனம். ஒரு படம் வரைகிறான், அதை சாட் பாக்ஸ்ல போடுறான். ஆனா அங்க இருக்கிறவங்க அவனோட படத்தை பாராட்டாம அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனும் எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு கேக்குறான். அந்த நேரம் டக்குன்னு ஒரு உருவம் பக்கத்துல வந்து நிக்குது. டேவிட் பயந்து போறான். திரும்பி பார்த்தா அவனோட அம்மா. அத்தோட சீனை கட் பண்ணி நேரா இப்போ 2017 ஒரு காமிக் ஆர்டிஸ்டா வேலை செய்யற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. 2017 இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிப்போச்சு. சோசியல் மீடியாவுக்கு காமிக் வரைஞ்சு போடுறதுதான் இவனோட வேலை. இப்ப கூட ஒரு காமிக்கை போஸ்ட் பண்ணிட்டு கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே ட்ரெயின்ல ஆபீஸுக்கு போறாரு. ஆபீஸ்ல வந்ததும் இன்னொரு காமிக் அதை போஸ்ட் பண்றாரு. நிறைய பேர் செம சூப்பர் அப்படின்னு நல்லா கமெண்ட் போடுறாங்க. ஆனா எல்லாரும் நல்லா பேசுவாங்களா? ஏதாவது ஒருத்தன் நெகட்டிவ் கமெண்ட் போடுவான் தானே, அந்த மாதிரி ஒருத்தன் கமெண்ட் போடுறாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு கோவம். உடனே பதில் போட போறாருங்க. அப்ப கூட வேலை பார்க்குற ஒரு சைனாக்கார பொண்ணு, கூட வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, டேய் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாத, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட சண்டை போட்டா அது முடிவில்லாம போயிட்டே இருக்கும், நீ ரிப்ளை பண்ண இன்னும் அதிகமா ஒன்னா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றா. பக்கத்துல கண்ணாடி போட்ட இன்னொரு பொண்ணு கூட, எத்தனை தடவைடா இதையே சொல்றது, தப்பா ஏதாவது கமெண்ட் வந்தா, நெகட்டிவா கமெண்ட் வந்தா இக்னோர் பண்ணி பழகுன்னு சொல்றா. ஹீரோவும் சரி ரிப்ளை பண்ணல நானு அப்படின்னு விட்டுறாங்க. அப்போ அவருக்கு ஒரு மெயில் வருது. ஓபன் பண்றாரு. அதுல ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி ஒரு படம். பார்க்க நம்மள ஹிப்னடைஸ் பண்ற மாதிரி. ஹீரோவும் அதையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு ஒரு பயங்கரமான பேய் முகம். ஹீரோ அப்படியே ஜர்க் ஆயிராப்ல. பக்கத்துல சைனாக்கார பொண்ணும் கண்ணாடி போட்ட பொண்ணும் சிரிச்சு இவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் கலாய்க்க இந்த மாதிரி மெயில் அனுப்பி இருப்பாங்க போல. அந்த நேரம் மேனேஜர் வராரு. கைஸ், ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. ஒரு பையன் 21 வருஷத்துக்கு அப்புறம் கோமால இருந்து எந்திரிச்சிருக்கான். அதை பத்தி நிறைய கண்டென்ட் வேணும் நமக்கு. அவன் எந்திரிச்சதும் சாப்பிட வேண்டிய 27 நியூயார்க் ஹோட்டல்ஸ், கோமால கிடக்கிற ஒருத்தவன் எந்திரிச்ச பிறகு அவன் சாப்பிட வேண்டிய 27 நியூயார்க் ஹோட்டல்ன்ற மாதிரி ஏதாவது டாபிக்ல ஏதாவது போடுங்கன்னு சம்பந்தமே இல்லாம ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவை தனியா பார்த்து, உன்னோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நாளா சரியில்லைப்பா, இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னை விட அந்த கண்ணாடி போட்ட பொண்ணோட காமிக்ஸ் இன்னும் நல்லாவே போகுது அப்படிங்கிறாப்ல. கண்ணாடி போட்ட பொண்ணு உடனே சந்தோஷப்படுறா. மேனேஜரு, நீ ரொம்ப சந்தோஷப்படாத, அடுத்த வேலையை பாருன்னு அப்படின்னு அவளையும் மட்டம் தட்டுறாப்ல. ஹீரோ கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமா வார்னிங் கொடுக்கிறார். மேனேஜர் போனதும் கண்ணாடி போட்ட பொண்ணு இதே மாதிரி தான் முன்னாடி அந்த சுரேஷ் கிட்ட சொன்னாரு. ஒரே வாரத்துல அவனை தூக்கிட்டாரு. இப்போ உன்கிட்ட சொல்லியிருக்காரு, சுரேஷ் காணாப்ல உனக்கு ஆயிட போது பாத்துக்க அப்படின்னு கலாய்க்க வேற செய்யறா. ஆபீஸ்ல நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாப்ல. பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் கிடையாது, இவனோட ரூம்மேட்டும் கூட லவ்வும் பண்றாங்க போல. நம்ம ஹீரோ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுவிட்டு, நீ கொஞ்ச நாளா ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற, ஓய்வே இல்லாம இருக்கிற, பேசாம உங்க அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தா என்ன, உங்களுக்குள்ள அவ்வளவா பெருசா இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஆனா ஒரு சேஞ்ச் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோ வேண்டான்னு மறுக்கிறாரு. ஆனா இவன், சரி நீ பார்க்க போறியோ இல்லையோ, நான் என் வீட்டு ஆளுகளை பார்க்கணும், நான் கிளம்புறேன், நீ பாத்துக்கோ அப்படின்ட்டு கிளம்பிடுறான். இப்போ ஹீரோ வீட்டுல தனியா ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோக்கு இன்னொரு பழக்கம் இருக்கு. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சோசியல் மீடியால உடனே அப்டேட் பண்ணிடுற ஒரு கெட்ட பழக்கம். ஆபீஸ்ல நடந்த விஷயத்த கூட ஒரு சின்ன ஸ்டேட்டஸா போட்டு விட்டு இருக்கான். அதே நேரம் வேற இடத்துல 2 பசங்க, ஒருத்தன் கட்டப்பட்ட சட்டை, இன்னொருத்தவன் தொப்பி, 2 பேரும் இணையத்துல பொண்ணுங்க பேர்ல போலி அக்கௌண்ட வச்சு ஆளுங்களை கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க. ஒருத்தவன நல்லா ஏமாத்தி அவன் இவங்க வயசை தெரிஞ்சதுமே பிளாக்
பிளாக் பண்ணி போயிட்டான் போல. பிளாக் பண்ணிட்டு 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு அடுத்து யாரா கலாய்க்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மெசேஜ் டேவிட்ங்கிற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து, என்கிட்ட 2 கேள்வி மட்டும் கேட்கலாம், 3வது கேள்வி கேட்க கூடாது, என்ன கிண்டல் பண்ண கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு வருதுங்க. இவங்க 2 பேருக்கு இதை பார்த்ததும் இன்னும் குஷி. மச்சி, இவன் தான் இன்னைக்கு நமக்கான இறன்னு சொல்லி நீ ஒன்னுத்துக்கும் உதவாத லாயக்கில்லாதவன்னு ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. டேவிட் கிட்ட இருந்து ரிப்ளை, நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, கண்டிப்பா என்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு ரிப்ளை வருது. தொப்பி போட்ட பையனோட முகம் ஒரு மாதிரியா மாறும். டேய், நாம இங்க 2 பேர் இருக்கிறது அந்த டேவிட்ங்கிற அக்கௌண்ட்டுக்கு எப்படா தெரியும் அப்படின்னு இவங்களுக்குள்ள இப்ப பேச்சுங்க. சும்மா ஃப்ளூக்குள்ள அடிச்சு விட்டுருப்பான்டா, பயப்படாதரா அப்படிங்கிறா இன்னொருத்தன். உனக்கு மூளை இருக்கா அப்படின்னு இவங்க அனுப்புறாங்க. டேவிட் கிட்ட இருந்து ரிப்ளை, நான் உயிரோட இருக்கிறதே நீங்க சாகிறத பாக்கத்தான் அப்படின்னு ரிப்ளை வருது. தொப்பி போட்டவனோ, மச்சி போதும்டா, 3வது மெசேஜ் அனுப்பக்கூடாதுரா, என்னத்தையாவது கேட்டோம்னா ஏதாவது ஆயிர போகுதுரா அப்படின்னு எச்சரிக்கிறான். ஆனா கட்டம் போட்டவன் விடுற மாதிரி தெரியல. 3வது கேள்வி கேட்க கூடாதோ, ஆமா நான் எப்படி சாக போறேன் அப்படிங்கிறப்பல ஒரு கேள்வி கேட்டாருங்க. இதற்கு டேவிட் கிட்ட இருந்து பதில், உன் பெட்ல தனியா பயந்துகிட்டே உச்சா போயிட்டே சாவ அப்படின்னு வந்திருக்குது. 2 பேரும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏதோ காமெடி நினைச்சுக்கிட்டு. அப்புறம் தொப்பி கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு கட்டம் போட்டவன் தனியா தூங்கிட்டு இருக்கான். டக்குன்னு கண்ணு திறக்குது. அவனோட உடம்ப அசைக்க முடியல, வாயிலிருந்து சத்தம் வரல, அப்படியே பண மாதிரி கிடக்குறான். அப்ப இருட்டுல இருந்து ஒரு கை மெதுவா அவன் பக்கம் வருதுங்க. நேரா வாய்க்குள்ள அந்த கையை விடுது. அவன் துடிக்கிறான். பயத்துல அப்படியே பெட்ல உச்சா போயிடுறான். கொஞ்ச நேரத்துல அப்படியே இறந்தும் போயிடுறான். டியர் டேவிட் என்ன சொன்னானோ அது அப்படியே இங்க நடந்திருக்குதுங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ ஆபீஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்கல்ல. சோ ஒரு நல்ல காமிக் போடணுமேன்னு குடிச்சுக்கிட்டு காமிக் வரைய ஆரம்பிக்கிறாரு. வரைஞ்சு போஸ்ட் பண்றாரு. நிறைய கமெண்ட்ஸ் வருது. வழக்கம் போல சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வருது. ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறான், ஆனா முடியல. ஒரு கட்டத்துல கோபத்துல ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு நீ தீயில எரிஞ்சு சாக போற அப்படின்னு ரிப்ளை பண்ணிருக்காங்க. அடுத்த நொடி புதுசா ஒரு கமெண்ட் வருது. யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தா டியர் டேவிட்ங்கிற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து, நீ ஏன் இவ்வளவு மோசமா பேசுறேன்னு கமெண்ட் வருது. அதோட டியர் டேவிட் ஹீரோவை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஹீரோ பெருசா கண்டுக்காம தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில கண் திறந்து பாக்குறாப்ல. பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சேரு மெதுவா முன்னாடி பின்னாடின்னு ஆடிக்கிட்டே இருக்கும். ஹீரோ உத்து பாக்குறாரு. டக்குன்னு நின்னுடும். என்னடா அது? அதே வீட்டுல ஹீரோ வளர்க்குற 2 பூனைகளும் அந்த சேரையே மர்மமா பாத்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ கிளம்பி ஆபீஸுக்கு போறாப்ல. அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ரோட்ல வழக்கம் போல போனை பாத்துக்கிட்டே நடக்கிறாரு. அப்போ நியூஸ்ல அந்த கட்டம் போட்ட பையன் இறந்து போன செய்தி ஓடுது. ஹீரோ அதை பார்த்துட்டே போறாப்ல. ஆனா பக்கத்துல இருக்கிற அந்த பில்டிங் கண்ணாடியில ஹீரோக்கு பின்னாடி ஒரு உருவம் யாரோ அவனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாப்ல. ஹீரோ அதை கவனிக்கல. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பி வராரு. ட்ரெயின்ல வரும்போது காமிக்கு வந்த அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாப்ல. இந்த தடவை எல்லாமே நல்ல பாசிட்டிவ் கமெண்டா வந்திருக்குங்க. இன்னும் இதே மாதிரி போடுங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படிலாம் மெசேஜ் வந்திருக்கும். ஹீரோ கொஞ்சம் சந்தோஷப்படுறாப்ல. அதுக்கு பிறகு ஒரு டனல் வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. பின்னாடியே டக்குன்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா யாருமே இல்ல. மறுபடியும் நடக்கிறாரு. மறுபடியும் சத்தம். யாரோ பின்னாடி நடந்து வர மாதிரி. மேல லைட்ஸ் வேற ஆஃப் ஆனுன்னு விட்டு அடிக்க ஹீரோ பயந்து குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடியாந்துறாப்ல. உள்ள போய் லைட் போட்டுக்கிறாப்ல. அதுவும் ஃபியூஸ். இது என்னடா சோதனைன்னு ஒரு கேம் போட்டுட்டு மனசை மாத்த முயற்சி பண்றாரு. அப்படியே நைட்டு தூங்கவும் செஞ்சிடறாப்ல. கொஞ்ச நேரத்துல சேர் ஆடுற சத்தம், கண்ணு திறக்கிறாப்ல, உடம்ப அசைக்க முடியல, கத்த முடியல. இந்த தடவை சேர் இன்னும் வேகமா ஆடுது. ஹீரோ பயந்து அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த சேர்ல ஒரு சின்ன பையன் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ அலறி எந்திரிக்கிறாப்ல. பார்த்தா கனவு. சேர் நார்மலா தான் இருக்கு. ஹீரோ அப்பாடா கனவா அப்படின்னு சிரிக்கிறான். ஆனா நடந்த விஷயத்த உடனே சோசியல் மீடியால போடவும் செய்யறான். நேத்து நைட்டு என் பெட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சேர்ல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன்னு. அடுத்த நாள் ஆபீஸ்ல சைனாக்கார பொண்ணுகிட்ட எனக்கு ஸ்லீப் பேரலைசிஸ் வந்துருச்சு, திடீர்னு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கை கால்லாம் அசைக்க முடியல, ஒருவேளை மன அழுத்தத்தினால இந்த மாதிரி இல்லாத உருவம் இருக்கிறாப்ல தெரியுமோ அப்படின்னு கேக்குறாரு. அவ உன் ஆள் இல்லாம நீ வீட்டுல தனியா இருக்கல, அதனால இருக்கும், வேணும்னா இன்னைக்கு நான் வேணா உன் வீட்டுல வந்து தங்கட்டுமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவோ வேண்டாம் அப்படிங்கிறான். அப்போ ஆபீஸ்க்குள்ள சம்பந்தமே இல்லாம ஒரு வயசான அம்மா நடந்து போறாங்க. ஹீரோ மட்டும் அதை கவனிக்கிறாப்ல. யாருவங்க அப்படின்னு பின்னாடியே போறார். அந்த அம்மா ஒரு ரூமுக்குள்ள போவாங்க. ஹீரோவும் உள்ள போறார். அடுத்த நொடி ஆபீஸே காணோம். ஹீரோ ஒரு பழைய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள நிக்கிறாரு. அங்க அந்த அம்மா தரையில குத்த வச்சு உட்காந்து எதையோ கிறுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை திரும்பி பார்க்காம என் பையன் டேவிட்ட பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவோ அவனுக்கு என்ன வேணும் நீங்க அப்படின்னு கேட்க அந்த அம்மா அத அவங்கிட்ட தான் கேட்கணும், ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அவங்கிட்ட 2 கேள்வி தான் கேட்கணும், 3வது கேள்வி கேட்ட அப்படிங்குது அந்த அம்மா. ஹீரோ ஏன் கேட்டா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாப்ல. அந்த அம்மா டக்குன்னு திரும்புவாங்க பாருங்க. கண்ணு முழுக்க கருப்பு, பேய் மாதிரி முகம். அத அவங்கிட்ட போய் கேளு அப்படின்னு கத்துறாங்க. அடுத்த நொடி ஹீரோ வேற ஒரு இடத்துல இருக்கிறார். ஸ்டார்டிங்ல அந்த டேவிட்ங்கிறவர் இருந்த அந்த இருட்டான கம்ப்யூட்டர் ரூம் பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கு. டேவிட் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து எதையோ வரைஞ்சிட்டு இருக்கான். ஹீரோ டேவிட் அப்படின்னு மெதுவா பக்கத்துல போறாரு. டக்குன்னு பின்னாடி இருந்த அந்த அம்மா ஹீரோவோட முகத்தை 2 கையால பிடிக்கிறாங்க. அடுத்த நொடி ஹீரோ ஆபீஸ்ல டேபிள் மேல தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஹாலரி அடிச்சு எதிர்க்கிறாரு. ஆபீஸ்ல எல்லாரும் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறப்பல பாக்குறாங்க. இந்த தடவை ஹீரோவை சைனாக்கார பொண்ணு கிட்ட இன்னைக்கு நைட்டு என் வீட்டுல தங்குறியா அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோவே. அப்பதான் முடியாதுன்னு இப்ப கேக்குறான் பாருங்க. அன்னைக்கு நைட்டு அவளும் வீட்டுக்கு வரா. மொபைல்ல பேய பார்த்தவங்களுடைய அனுபவம், அமானுஷ்யமான சம்பவம்னு நிறைய சர்ச் பண்ணி ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் அப்புறம் ஒரு வேர்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அவ ஒரு ஓஜா போர்டு கொண்டு வந்திருக்கிறேனோ அதை வச்சு உண்மையிலேயே பேய் இருக்கா அப்படின்னு
கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவா. ஹீரோ கடுப்பாயி, இங்க இருக்கிற பிரச்சனையே போதாதா, நீ வேற புதுசா ஒரு பிரச்சனையை கூட்டிட்டு வந்திருக்கிற அப்படின்னு கத்துறான். டப்புன்னு ஒரு சத்தம். ஹீரோ பதறுவார். அவ சிரிச்சுக்கிட்டே, உன் பூனைங்க தான் ஏதாவது தள்ளி இருக்கும் அப்படின்னு கலாய்க்கிறா. போய் பார்த்தா அதேதான். 2 பூனைகளும் ஒரு கேமராவை கீழே தள்ளி விட்டுருக்கு. அவ கேமராவை எடுத்து பாத்தியா, ஜஸ்ட் கேமரா தான் அப்படின்னு போட்டோ எடுத்து விளையாடுறா. ஹீரோவோ, இந்த கேமரா பக்கத்துல என் பூனைகள் வரவே வராது, அப்புறம் எப்படி, அதான் எனக்கு சந்தேகங்கிறான். அவ, டேய் நீ ரொம்ப ஓவரா திங்க் பண்றடா, போடா போய் தூங்குடா அப்படிங்கிறா. கொஞ்ச நேரத்துல அவளும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவால அந்த டேவிட் விஷயத்தை விட முடியல. சோசியல் மீடியால டேவிட் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த அக்கௌண்ட் ஃபாலோ பண்றது ஒரே ஒரு அக்கௌண்ட். யாரோட அக்கௌண்ட்? நம்ம ஹீரோவோட அக்கௌண்ட். சோ ஹீரோக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. டியர் டேவிட்னு நெட்ல தேடி பாக்குறாரு. எந்த தகவலும் கிடைக்கல. சரி போதும்னு தூங்குறாப்ல. நடுராத்திரி கதவு மெதுவா திறக்குது. சத்தம் கேட்டு ஹீரோ கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா மறுபடியும் அந்த ஸ்லீப் பேரலைசிஸ். அசைய முடியல, சத்தம் போட முடியல. பெட்டுக்கு பக்கத்துல அந்த சேரை ஆட ஆரம்பிக்குது. அங்க அந்த சின்ன பையன். இந்த தடவை முகத்தை நமக்கு தெளிவா காட்டுறாங்க. அவனோட பாதி மண்டையவே காணோம். ஹீரோ எப்படியோ தைரியத்தை வர வச்சு நீ யாருன்னு கேட்பான். அவனோ, டியர் டேவிட், உன்னோட ஃபாலோவர் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ டக்குன்னு எந்திரிக்கிறாப்ல. மறுபடியும் கனவுங்க. ஆனா திரும்பி சேர பாக்குறாப்ல. அது உண்மையிலேயே ஆடிக்கிட்டே தான் இருக்குது. ஹீரோ பயந்து ஒரு பூனையை கட்டிப்பிடிச்சுக்கிட்டு சோஃபால உட்காந்துக்கிறாப்ல. அப்போ முன்னாடி விளையாடின அந்த வேர்டு கம்ம பாக்குறாரு. அதுல வார்த்தைகளோ, நம்ம ஹீரோ எப்பயோ கமெண்ட் போட்ட எவனோ ஒருத்தவன நீ எல்லாம் நெருப்பால தாண்டா சாக போற அப்படின்னு பதிலுக்கு கமெண்ட் போட்டிருப்பான்ல, அந்த மாதிரி போடுங்கிறாப்ல. அது கேக்குதுங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு புரிய வருது, நம்மள அந்த 3வது கேள்வி கேட்க வைக்கத்தான் இந்த முயற்சி எல்லாம் நடக்குதுன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் வெளியில வரும்போது பக்கத்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு கப்பல் வீட்டை காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ உடனே இவங்களுக்கு ஏதாவது இந்த பேயை பத்தி மேட்டர் தெரிஞ்சிருக்கணும், அதான் காலி பண்றாங்கன்னு நினைக்கிறான். அவங்க கிட்ட மெதுவா, இந்த வீட்டுல ஏதாவது அமானுஷ்யமா நடந்ததா, ஒரு சின்ன பையன் தெரிஞ்சானா அப்படின்னு கேட்க அவங்க சிரிச்சுக்கிட்டே, அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா, வேற இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, அதான் காலி பண்றோங்கிறாங்க. கிளம்பிடுறாங்க. ஹீரோவுக்கோ ரொம்ப அவமானமா இருக்குது. அப்பதான் புரியுது, நடக்கிற இந்த அமானுஷ்யமான விஷயம் எல்லாம் வீடு சம்பந்தப்பட்டது இல்ல, தான் சம்பந்தப்பட்ட மேட்டர்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ணலாமேன்னு, ஒருவேளை இந்த ரூம் சரியில்லையோ அப்படின்னு அந்த கப்பல் காலி பண்ணிய அதே வீட்டுக்கே இவன் ஷிஃப்ட் ஆகிறான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அந்த சைனாக்கார பொண்ணு கூட வந்து வீட்டை செட் பண்ண ஹெல்ப் பண்றா. இன்னும் அந்த பேய் விஷயத்தை அவன் நம்பல. ஹீரோ பேயை கண்டு பயந்துட்டு இருக்கிறான்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அன்னைக்கு ராத்திரி எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. ஹீரோ காமிக் விளையாடுற அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. மணி ஒரு 12 இருக்கும். தூங்கலான்னு எந்திரிச்சு பாக்குறாப்ல. 2 பூனைகளும் கதவுக்கு முன்னாடி நின்னு கதவையே உத்து பாத்துக்கிட்டு இருக்கு. வெளியே யாரோ நிக்கிறாப்ல பாத்துட்டு இருக்கு. ஹீரோ முதல்ல பூனைகளை போட்டோ எடுக்கிறாரு. அப்புறம் அந்த கதவு ஓட்ட வழியா வெளியில பாக்குறாரு. யாருமே இல்ல. டக்குன்னு பார்த்தா ஒரு கருப்பு உருவம் கதவுக்கு வெளியில அப்படியே கிராஸ் ஆகும். ஹீரோ பயந்து பின்வாங்குறான். போனோட கேமராவை கதவு ஓட்ட கிட்ட வச்சு போட்டோ எடுக்கிறான். ஒன்னும் கிடைக்கல. சரி நம்மளே கதவை திறந்து பார்க்கலாமேன்னு திறக்கிறாரு. வீட்டுக்கு எதிரில வெறும் சுவர் தான் இருக்கு. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்புறம் கேமரா எடுத்து இன்ஸ்டன்டா அந்த சுவரை போட்டோ எடுத்துக்கிறார். இன்ஸ்டன்ட் கேமரா எடுத்து போட்டோ எடுத்த அடுத்த நொடி பிரிண்ட் ஆகி வெளியில வரும். அப்படி போட்டோ வெளியில வருதுங்க. ஆனா போட்டோல சுவர் இருக்கிற அந்த இடம் மட்டும் முழுக்க கருப்பா இருக்கு. கேமரா சரியில்லையோன்னு பாத்துட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு முன்னாடி இருந்த அந்த உண்மையான சுவரே கொஞ்சம் கொஞ்சமா போட்டோல இருந்த மாதிரி கருப்பா மாறும். அவ்வளவுதான். ஹீரோ கதவை படார்னு சாத்திட்டு பெட்ல போய் பெட்ஷீட்டை முழுசா போத்திக்கிறான் பயந்துகிட்டு. அப்புறம் தன்னோட ரூம்மேட்டுக்கு கால போறாப்ல. ரூம்மேட்டு, ஃப்ரெண்டு, லவ்வர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனா அவன் போனை எடுக்கல. இனிமே இதை பத்தி வெளியில பேசாம இருக்க முடியாதுன்னு உடனே ஒரு போஸ்ட் சோசியல் மீடியால, என் வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு, முதல்ல கனவு நினைச்சேன், ஆனா இப்போ அது உண்மையிலேயே இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு போடுறான். அடுத்த நாள் காலையில எப்படியோ தூங்கி லேட்டா எந்திரிக்கிறாங்க. 9 மணிக்கு மீட்டிங். இப்பதான் எந்திரிச்சிருக்கா. அவசர அவசரமா மெட்ரோ பிடிக்கிறான். ட்ரெயின்ல போகும்போது நேத்து போட்ட அந்த ஸ்டேட்டஸுக்கு வந்த கமெண்ட்ஸ், நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே, உனக்கு என்ன பைத்தியமா, சும்மா எல்லாரும் உன்னை பத்தி பார்க்கணும், உன்னை பத்தி பேசணுங்கிறதுக்காக இப்படி தேவையில்லாத வேலை பாக்குறியா, இப்படி எல்லாம் கலாய்ச்சுதான் மெசேஜ் வந்திருக்குது, கமெண்ட் வந்திருக்குது. எப்படியோ ஆபீஸுக்கும் போய் சேர்ந்துறாரு. மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுவும் நம்ம ஹீரோ போட்ட அந்த பேய் ஸ்டேட்டஸை பத்தி தான். அது வைரலா இருக்குது போல. மேனேஜர் சந்தோஷமா, டேய் இது செம்ம கண்டென்ட்ரா, எல்லா இடத்துலயும் இதை பத்தி தான் பேசுறாங்க, பேய் இருக்கா இல்லையானே ஒரு பெரிய டாபிக் ஓடிட்டு இருக்கு, பேசாம நம்மளோட அபிஷியல் பிளாக்லயே இதை பத்தி நீ எழுத ஆரம்பிச்சிரு, என்ன மீம்ஸ் எல்லாம் கூட போடலாம் அப்படிங்கிறாரு. இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோ ஏதோ ஜாலிக்காக ஒரு கண்டென்ட்டுக்காக தான் இந்த பேய் கதையை எழுதி வச்சிருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் அது கதையல்ல, நிஜம்னு. அப்புறம் அவரு சரி இதே பொழப்பாய் போச்சேன்னு ஆர்டிகல் எழுத உட்காந்துருக்கிறார். எழுதவே வரல. ஏன்னா நடந்ததை எல்லாம் காமெடியா எப்படி எழுதுறது, ஒரு மீம்ஸ் மாதிரி ஒரு மாதிரி ஃபன்னியா எழுத சொல்லிதான் உத்தரவு வந்திருக்குது. காமெடியா அப்படி எழுதுறது, இவன் எல்லாம் ஹாரரா ஃபீல் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அந்த சைனாக்கார பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறா. ஃபாலோவர்ஸ் கிட்ட நாம ஒரு ஓட்டிங் வைப்போம். அந்த ஓட்டிங்ல என்ன பெரும்பாலான ஆட்கள் தேர்வு செய்யறார்களோ அதையே நாம முடிவு பண்ணி அதே மாதிரியே பண்ணிக்கலாமே அப்படிங்கிறப்ப ஐடியா கொடுக்க சரின்னு ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கதையில பேய் கூட இவன் பேசணும், கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு 3 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓஜா போர்டை வச்சு பேய் கூட பேசுறது முதல் ஆப்ஷன். ஒரு மீடியத்தை கூட்டிட்டு வருது, பேய்க்கும் இவனுக்கும் நடுவுல பேசுறதுக்கு ஒரு மீடியத்தை கூட்டிட்டு வருது 2வது ஆப்ஷன். இல்ல நம்ம ஹீரோவே
பேய் ஓட்டுற சடங்கு மாதிரி நடத்துறது மூணாவது ஆப்ஷன். இப்படி கொடுத்து ஒரு போஸ்ட் போட்டு பாக்குறாங்க, ஒரு போல் நடத்தி பாக்குறாங்க. அதுல 195 பேரு ஹீரோவே அந்த பேய் நடத்துற அந்த சடங்கெல்லாம் பண்ணலாம் வைக்கலாம்னு வந்திருக்கு, பேய் ஓட்டுற சடங்கு நடத்தலாம்னு. இவனை பரலோகம் அனுப்பலாம்னு மொத்த பேரும் முடிவு பண்ணிட்டாங்களோ என்னவோ அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த அளவுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. இவனே தான் அந்த பேய் ஓட்டுற சடங்க பண்ணணுங்கிறாப்ல. நம்ம ஹீரோவும் வீட்டை சுத்தி உப்பா கொட்டுறாரு, சில சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறாரு. சைனாக்கார பொண்ணும் கூட இருக்கிறா. அவ அம்மா இதையெல்லாம் உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, ஹீரோவோ அவன் அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு போயிருக்கிறான், கூட நிம்மதியா இருக்கிறான், இப்ப இதை சொல்லி அவனையும் டென்ஷன் பண்ண வேண்டாம்னு தான் நினைச்சேங்கிறாப்ல. அவ நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க, அவங்கிட்டே நீ சொல்லலைன்னா வேற யார்கிட்ட சொல்ல போற, அவன் தானே உனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ தூங்குறாரு. அப்ப அந்த 2 பூனைகள்ல ஒரு பூனை சும்மா இல்லாம கீழே கொட்டி இருக்கிற அந்த உப்பை காலால கலைச்சு விட்டுருது. அந்த இடைவெளி வழியா டேவிட் உள்ள வர ஆரம்பிக்கிறான். பொதுவா பேய்களுக்கு உப்பு ஆகாது, இதெல்லாம் நம்மளால நெட்ல படிச்சு வச்சிருப்பான் போல தெரியுது. உப்பை வச்சு சுத்தி ரவுண்டு போட்டுட்டு அதுக்குள்ள இருந்தோம்னா கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் தான். ஆனா அந்த பூனைக்கு இது தெரியுமா, தெரியாம கலைச்சு விட டேவிட் உள்ள வந்துட்டாரு. ஹீரோ மேல ஏறி உட்காந்து கழுத்தை பிடிச்சு நெரிக்குது. ஹீரோவால அசைய முடியல, கத்த முடியல, மூச்சு முட்டுது, ஏகப்பட்ட விஷுவல்ஸ். கொஞ்ச நேரத்துல டேவிட் அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஹீரோ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேக்குறாப்ல. டேவிட் பக்கத்துல ஒரு டைப்ரைட்டரை பாக்குறாப்ல. ஹீரோ இதுவா உனக்கு வேணும்னு கேக்குறாரு. திரும்பி டேவிட்ட பார்த்தா காணோம். டக்குன்னு முன்னாடி டைப்ரைட்டரை கையில தூக்கிட்டு நிக்கிறான். ஹீரோவை பார்த்து இது உன்னோட 2வது கேள்வின்னு சொல்லிட்டு டைப்ரைட்டரை நேரா நம்ம ஹீரோவோட தலைமையில தூக்கி போடுறாங்க. ஹீரோ அலறி எந்திரிக்கிறாரு. கனவா அப்படின்னு பாக்குறாரு. ஆனா மூக்குல ரத்தம், வலி உண்மை. கைய பாக்குறாரு, அவரோட கையில ஒரு டேபிள் கிளாக் இருக்கு, உடஞ்சது, அதுவும் ரத்தத்தோட கிடக்கு. என்ன நடக்குதுன்னே நம்ம ஆளுக்கு ஒன்னும் பிடிபடல. இதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஏற்கனவே ஒரு சவுண்ட் ரெக்கார்டிங் டிவைஸ் அங்க செட் பண்ணி வச்சிருப்பான். வீட்டுல ஏதாவது சட்டம் கேட்டா அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்டர் ஆப்ல அதை செக் பண்ணி பாக்குறாரு. ரெக்கார்டிங்ல ஒரு குரல், இது உன்னோட 2வது கேள்வின்னு. அந்த குரல் ரெக்கார்ட் ஆகி இருக்கிறத வச்சு இது கனவல்ல, இது நிஜங்கிறதுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சுன்னு ஒரு முடிவுக்கு வரா. அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவர் முன்னாடி தங்கியிருந்த வீட்டுல இருந்து ஒரு சத்தம் வருதுங்க. ஹீரோ ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு மெதுவா போறார். உள்ள யாரு அப்படின்னு போய் பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான், ரூம்மேட். டேய் நான் தான்டா அப்படிங்கிறாப்ல. ஹீரோ உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா அவன் இதையெல்லாம் நம்புறதுக்கு தயாராக இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, எதை பார்த்தாலும் சோசியல் மீடியால போட்டுருவியா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட வேற மாத்தி இருக்கிற, என்னடா லைஃப் இது அப்படின்னு திட்டுறாப்ல. இதோட இன்னொரு முக்கியமான பெரிய விஷயம், நம்ம ஹீரோ இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு டேட்டிங் ஆப்ல வேற ரொம்ப ஆக்டிவா இருக்கிறார் போல. அதையும் இவர் பாத்துறாரு. நாம ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே நீ ஏன் அந்த டேட்டிங் ஆப்ல இன்னும் ஆக்டிவா இருக்கிற அப்படின்னு கேட்க, ஹீரோ இல்ல நான் அதை ஆக்டிவேட் பண்ணவே இல்ல அப்படின்னு. ஆனா இதையெல்லாம் நம்புறதுக்கு இவர் தயாராக இல்ல. அவ்வளவுதான், இதுமே உனக்கு எனக்கு ஆகாதுன்னு சொல்லி அங்கேயே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாப்ல. ஹீரோ முழுசா உடஞ்சு போயிட்டான். இதுவும் நம்ம டேவிட்டோட வேலையா இருக்குமோன்னு அவனுக்கு டவுட். ஒருவேளை அந்த டேவிட் தான் இந்த டேட்டிங் ஆப்ல போய் ஆக்டிவேட் பண்ணிருப்பானோன்னு அவனுக்கு தோணுது. இப்படி அமானுஷ்ய சம்பவங்கள் நிக்கல. ஹீரோ இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சோசியல் மீடியால தனக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். அதே நேரம் தொடர்ந்து தெரியாத நம்பர்ஸ்ல இருந்து கால்ஸ் வருது, அதையெல்லாம் எடுக்காம அவாய்ட் பண்றான். அதையும் ஸ்டேட்டஸா போடுறான். அதோட அந்த 3வது கேள்வியை கேளுன்றாப்ல நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் அவன் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். அந்த டேவிட்டுக்கு என்ன வேணுங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறான். நம்மளை எப்படியாவது அந்த 3வது கேள்வியை கேட்க வைக்கணும். ஒருவேளை அது நடந்துட்டா தான் சோலி முடிஞ்சிடும் இல்லையா. இதெல்லாம் நினைச்சு இவனுக்கு ஒரு மாதிரி மூட விட்டு மன அழுத்தம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசினா மனசு சரியாகுமேன்னு ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்த நோக்கி போறார். ஆனா அங்க எல்லாரும் இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப வியடா மாறிட்டான், கண்ணாபின்னான்னு போஸ்ட் போடுறான்னு ஹீரோவை பத்தியே புரளி பேச்சு. ஹீரோ கேட்டு ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றாரு. ஒரு காலத்துல எல்லாரு கூடயும் ரொம்ப ஜாலியா இருந்த மனுஷன் இப்ப தனியா ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று இருக்கான். அப்ப பின்னாடி ஒரு சத்தம். திரும்பி பாக்குறாரு, யாருமே இல்ல. மறுபடியும் ஒரு மர்மமான உருவம் ஹீரோ பின்னாடியே நடந்து போற மாதிரி. வீட்டுக்கு வந்ததும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காராரு. மறுபடியும் தெரியாத நம்பர்ல இருந்து கால். இந்த தடவை எடுத்துறாப்ல. எதிரில என்ன கேக்குதுன்னு பார்த்தா ஹீரோவும் அவரோட காதலனும் முன்னாடி பேசின அந்த பிரைவேட் கான்வர்சேஷன் எல்லாம் இங்க கால்ல ஓடிட்டு இருக்குது. இது எப்படின்னு அரண்டு போயிடுறான். அப்போ சைனாக்கார பொண்ணு மெசேஜ், டேய் உன் சோசியல் மீடியாவை பாத்தியாடா அப்படின்னு மெசேஜ் வருதுங்க. ஹீரோவும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஃபாலோவர்ஸ் 1000 லட்சம் அப்படின்னு கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்குது. டியர் டேவிட்ங்கிற இந்த கதையை தொடர்ந்து போடுறதுனால ஹீரோ இப்போ பயங்கர வைரல் ஆயிட்டாரு. அந்த கண்டென்ட்டும் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. இவனும் ஒரு வாரமா என்னால நிம்மதியாவே இருக்க முடியல, வீட்டுல தொடர்ந்து அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குதுன்னு ஒரு போஸ்டர் போட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் பார்த்தா ஆபீஸ்ல தான் பார்த்த அந்த டேவிட்டோட முகத்தை அழகா ஒரு காமிக்கா வரைஞ்சு போஸ்ட் பண்றாரு. சைனாக்கார பொண்ணு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. ஹீரோ டியர் டேவிட்ங்கிற ஒரு அக்கௌண்ட் என்ன ஃபாலோ பண்ணுது, அந்த அக்கௌண்ட் யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்கணும், உதவி பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அவ ஓ இந்த அக்கௌண்ட்ல தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நீ நினைக்கிறியா, போடா போய் முதல்ல ஒரு டாக்டர் போய் பாரு, உன் மூக்குல ஏதோ அடிபட்டு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஆளு எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கிறான். அவ பேசாம உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி கேட்டு பாரு அப்படின்னு ஐடியா கொடுக்க நம்ம ஹீரோ இல்ல நாங்க ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். கரெக்டா மேனேஜர் கூப்பிடுறாரு. ஹீரோ உள்ள போறாப்ல. மேனேஜருக்கு ஒரு சந்தோஷம், ஒரே சந்தோஷத்துல குஷியில இருக்கிறார். டேய் நீ போடுற இந்த
டியர் டேவிட் பதிவுகள் எல்லாம் வைரல் ஆகுதுடா, மீடியாவே இதை பத்தி தாண்டா பேசுது, இந்த கதை எப்படி முடியும்னு எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாப்ல. ஹீரோ மனசுக்குள்ள டே இது கதை இல்லடா என் வாழ்க்கடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில வரான். அப்போ ஒரு கமெண்ட், போட்டோ ஆதாரம் இருந்தா தான் நம்புவோம்னு. உடனே நம்ம ஹீரோ லேப்டாப் எடுத்துட்டு கிளம்புறாரு. யாரை பாக்குறதுக்கு? அந்த பாய் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு. பாய் ஃப்ரெண்டுக்கு கால். டியர் டேவிட்ங்கிற அந்த அக்கௌண்ட்டை ட்ரேஸ் பண்ணி அதை யாரை பயன்படுத்துறாங்கன்னு கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்னு. ஆனா பாய் ஃப்ரெண்ட் இன்னும் கோவத்துல தான் இருக்கிறான். இருந்தாலும் சரி பாக்குறேன் அப்படின்னு மட்டும் ரிப்ளை வந்திருக்கு. கூடவே நீ முதல்ல ஒரு நல்ல டாக்டரை போய் பாருன்னு வேற வந்திருக்கு. ஹீரோ அப்புறம் இன்னொரு முடிவு எடுக்கிறார். பேய்களோட பேசுற மீடியம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அதையும் சோசியல் மீடியால பதிவு செய்யறாரு. அந்த மீடியம் வீடு முழுக்க சுத்தி பாக்குறா. என்ன நடந்துச்சுன்னு ஹீரோ கிட்ட கேக்குறா. கடைசியா அவ சொல்றது, இந்த வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம், இந்த வீட்டுக்கும் அந்த ஆவிக்கும் நேரடி சம்பந்தம் கிடையாது. அந்த ஆவிக்கும் உனக்கும் தான் சம்பந்தம் இருக்கு. அது உன் வாழ்க்கையில எப்படி வந்துச்சு, எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, அதை கண்டுபிடி, அப்பதான் இதை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோ நெட்ல அதை பத்தி தேட ஆரம்பிக்கிறார். அப்போ கதவுக்கு கீழே யாரோ ஒரு லெட்டரை தள்ளிட்டு போறாங்க. ஹீரோ இது என்ன புது பிரச்சனைன்னு ஒரு பேட்டை எடுத்துக்கிட்டு கதவு ஓட்ட வழியா பாக்குறார். யாருமே இல்ல. அப்புறம் லெட்டர் எடுத்து படிக்கிறார். அடுத்த சீன்ல ஒரு பொண்ணை ரெஸ்டாரண்ட்ல சந்திக்கிறார். அவதான் இந்த லெட்டரை போட்டவ போல தெரியுதுங்க. அவ, நீங்க போட்ட எல்லா பதிவுகளையும் நான் பார்த்தேன். நான் ஒரு இன்டர்நெட் இன்வெஸ்டிகேட்டர். இணையத்துல இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை பத்தி, டார்க் வெப்ப பத்தி எல்லாம் நான் ஆராய்ச்சி பண்றவ. அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்றா. ஹீரோ நடந்த எல்லாத்தையும் சொல்றாப்ல. ஒரு சின்ன பையனை பாக்குறேன். அவனோட அம்மாவையும் பார்த்தேன். அவ உடனே அந்த அம்மா பேரு லிண்டா. டார்க் வெப்ல அவங்கள பத்தி நிறைய இருக்கு. ஒரு டாக்டர் கூட அவங்க கூட பேசின இன்டர்வியூ கூட இருக்கு. அந்த இன்டர்வியூ முழுக்க மண்டை உடைஞ்ச ஒரு சின்ன பையனை வரைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கிட்ட 2 கேள்வி மட்டும் கேட்கணும். 3வது கேள்வி கேட்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதோட லிண்டா தற்கொலை பண்ணிக்கிட்ட வீடியோ கூட டார்க் வெப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டார்க் வெப்னா ஒண்ணுமில்ல, ஐபி அட்ரஸ் வழியெல்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியாதபடி யாரு வேணாலும் என்ன வேணாலும் அதுல எழுதலாம் செய்யலாம். அதான் டார்க் வெப். அந்த டார்க் வெப்ல இருக்கிறதா சொல்லியிருக்கா. ஹீரோக்கு ஷாக். அவ இன்டர்நெட்ல நல்ல விஷயம் மட்டும் இல்ல, ரொம்ப இருண்ட விஷயங்கள் கூட கிடக்கு. டியர் டேவிட்ட உன் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்தது நீதான். இப்ப நீயே அவனை புரிஞ்சுக்கணும்னு சொல்றா. ஹீரோ நேரா இப்போ அந்த டார்க் வெப்ல லிண்டாவோட அந்த பழைய இன்டர்வியூவை தேடி பார்க்கறார். கிடைக்குது. வீடியோல ஒரு டாக்டர் லிண்டா கிட்ட நீ ஏன் தூங்கவே மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, லிண்டா அது இருட்டுல வரும், என்ன தூங்க விடாது, என்ன கொடுமைப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்டரோ லிண்டா கிட்ட ரியாலிட்டியை ஏத்துக்கோ, இதெல்லாம் உன் தலைக்குள்ள நடக்கிற விஷயம். நீ உன்னோட புருஷனையே கொண்டு இருக்கிற, உன் பையனோட தலையில அடிச்சு அவனை கோமாக்கு கொண்டு போயிருக்கிற அப்படின்னு சொல்றாரு. லிண்டா உடனே, நான் என் புருஷனை கொல்லல, அதுவும் என் பையனை கொல்லவே கிடையாது, அவனை கோமாக்கு தள்ளினது நான் கிடையாது, அது ஒரு பேய், அது கூட தான் நான் சண்டை போட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோ அந்த வீடியோவை நிறுத்திடுறாரு. ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குதுங்க. டாக்டர் சொன்னார் இல்லையா டேவிட் கோமாக்கு போனான்னு, அதுதான் அந்த க்ளூ. ஹீரோ நெட்ல தேட ஆரம்பிக்கிறார். கடைசியா டேவிட் அட்மிட் ஆன அந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிக்கிறார். அங்க போறத கூட வழக்கம் போல சோசியல் மீடியால போஸ்டா போட்டு விட்டுட்டு தான் கிளம்புறார். அப்புறம் ஹாஸ்பிட்டலோட ரிசப்ஷனுக்கு போய் டேவிட் அப்படிங்கிற பேஷண்ட் பத்திய தகவல் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ரிசப்ஷனிஸ்ட் தேடி பார்த்துட்டு 1996ல அந்த பையன் அட்மிட் ஆயிருக்கான். அந்த லெவலுக்கு அந்த பழைய டேட்டா எல்லாம் இப்ப சிஸ்டத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவன் சொல்லியிருப்பான் 1996ல அவன் வந்திருக்கணும் அப்படின்னு. அதுக்கு பிறகு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த டேவிட்ங்கிறவன் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கோமால கடந்தவன் இறந்து போயிருக்கானா. அதை கேள்விப்பட்டது ஹீரோக்கு இன்னும் ஷாக் ஆகுதுங்க. அப்ப நம்ம ஹீரோக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகத்து வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேனேஜர் கோமால கடந்த ஒரு பையன் எந்திரிச்சிருக்கான். அவன் எந்திரிச்சதுமே நியூயார்க்ல ட்ரை பண்ண வேண்டிய 21 ஹோட்டல் சாப்பாடு அப்படின்றப்பல ஏதோ ஒரு டாபிக் எல்லாம் நீங்க கண்டென்ட்டா எழுதுங்கன்னு சொல்லிட்டு போனார்ல, அது ஞாபகத்துக்கு வருது. 21 வருஷம் கோமால கடந்தவன் 2017ல எழுந்துட்டு, அதுக்கு பிறகு இறந்து போயிருக்கிறான். இதையெல்லாம் அவர் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கதையை உருவாக்குறார். அந்த கதையில என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறத முழு நேர வேறையா அப்ப எடுத்திருக்கிறார். ஆமா, நீங்க எதுக்கு டேவிட்ட பார்க்க வந்தீங்கன்னு ரிசப்ஷனிஸ்ட் கேட்பாங்க. ஹீரோவோ அவன் பேயா வந்து என்ன கொல்ல முயற்சி பண்றான் அப்படின்னு சொல்லணும். ரிசப்ஷனிஸ்டோட முகமே மாறும். சார், நீங்க ஒரு நல்ல சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கணும், ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும் போல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு டாக்டரை கூப்பிட கிளம்பிடுச்சு. ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, நம்மள பைத்தியம்னு நினைச்சிட்டாங்களேன்னு. ரிசப்ஷனிஸ்ட் போனதும் அவனோட ஆக்சஸ் கார்டை எடுத்துட்டு உள்ள ஒரு டாக்டர் ரூமுக்கு போறாப்ல. கம்ப்யூட்டர்ல டேவிட் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸை தேடுறாரு. அப்ப இன்னொரு ஷாக். அது என்ன ஷாக்கான செய்தியை இவன் கண்டுபிடிக்கிறானா, இந்த டேவிட்டோட டெட் பாடி காணாம போயிருக்குதான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த டேவிட்டை ட்ரீட் பண்ண டாக்டரோட விவரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியில வராருங்க. அடுத்ததா அந்த டாக்டரை தேடி போக திட்டமிடுகிறார். ஆனா இதற்குள்ளாக ஹீரோவோட மனநிலை ரொம்ப மோசமா போயிட்டே இருக்குது. க்ளோஸ் ஆனவங்க கூட அவனை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆபீஸ்க்கு வராரு. கண்ணாடி போட்ட அந்த பொண்ணு, நான் ஒரு ஆர்டிகல் அனுப்பியிருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லுவா. ஹீரோவும் ஓபன் பண்ணி பாக்குறாப்ல. அது இவர் டியர் டேவிட் பத்தி போட்டிருக்கிற அந்த பதிவுகளை கிண்டல் பண்ற மாதிரி வந்திருக்கிற ஒரு கட்டுரை, ஒரு ஆர்டிகல். அவ ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் செஞ்சிருப்பா. ஹீரோவும் சிரிப்பான் அப்படின்னு நினைச்சிருப்பா. ஆனா இப்ப நம்ம ஹீரோ இருக்கிற மனநிலையில அவன் ரொம்ப கோவமா பிஹேவ் பண்றான். சுத்தி இருக்கிற அந்த கலீக்ஸ் எல்லாருமே கவனிக்கிறான். எல்லாருமே எதையோ பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல இவனுக்கு தோணும். கோபத்துல ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கீழே தள்ளி ஒரு மாதிரி ரஃபா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆபீஸ் முழுக்க இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. மேனேஜரோ கோவப்படாம கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. ஹீரோ மறுபடியும் எல்லாருக்கிட்ட ஸ்கிரீனையும் பாக்குறாப்ல. இப்போ அவங்க எல்லாரும் வேற வேற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவை கிண்டல் பண்றாப்ல
இவ எழுதி அமிச்ச அந்த ஆர்டிக்கலை சொல்ல போனா யாருமே பார்க்கல படிக்கல. அது நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஒரு கற்பனையா ஒரு ஹல்யூஷன் மாதிரி அப்படி தெரிஞ்சிருக்கும். மேனேஜரோ நீ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிற, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோ, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாப்ல. கண்ணாடி போட்ட பொண்ணையும் நீயும் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாமா அப்படின்னு அனுப்புறாரு. ஹீரோ பேக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாப்ல. சைனாக்கார பொண்ணு இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இவனுக்கு உண்மையிலேயே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இப்போ அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ பூனைகளை கூப்பிடுறாரு. பூனைகளோ அவர் கிட்டையே வரமாட்டேங்குது. ஹீரோவுக்கு கோபம், பயம் எல்லாமே ஒரு மாதிரி ஒன்னு சேருது. கடைசியா ஒரு முடிவெடுக்கிறார். டியர் டேவிட், நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன், நான் உன்னோட கண்ட்ரோல்ல இல்ல, எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லைன்னு தொடர்ந்து ஒரு மாதிரி காமிக்கா எழுத ஆரம்பிக்கிறான். இது அந்த டியர் டேவிட்டுக்கு பிடிக்கல போல. வீட்டு கதவு படார் படார்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவோ இனிமே உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு பொதுவா அந்த டேவிட் ஒரு சேர்ல உட்காரவாப்ல இல்ல, அந்த சேரையே தூக்கி வீட்டுக்கு வெளியில போட்டு விட்டுறாரு. மறுபடியும் மீம்ஸ், காமிக்ஸ், நான் உன் கண்ட்ரோல்ல இல்லன்னு. அப்போ தெரியாத நம்பர்ல இருந்து கால் வருதுங்க, திரும்ப திரும்ப வருது. டேவிட் ஹீரோவோட அந்த கவனத்தை கலைக்க முயற்சி பண்ணுது. ஹீரோ கம்ப்யூட்டர்ல காமிக் வரைஞ்சுக்கிட்டே இருக்கிறார். டக்குன்னு கம்ப்யூட்டர் தானா டைப் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ அதை நிறுத்த முயற்சி பண்றாரு கோபத்துல, உச்சகட்ட கோபத்துல டேவிட் என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டு போறாருங்க. அவ்வளவுதான், ஸ்கிரீன்ல இப்ப ஒரு வார்த்தை வருது, நீ அந்த 3வது கேள்வியை கேட்டுட்ட அப்படின்னு. ஹீரோ அப்படியே உறைஞ்சு போறாப்ல. இத்தனை நாளா அந்த 3வது கேள்வியை கேட்க கூடாதுன்னு ஓடிட்டு இருந்தாரு இல்லையா, இப்ப தெரியாதனமா அதை கேட்டுவிட்டாப்ல. டக்குன்னு கம்ப்யூட்டர்ல ஒரு கேம் தானா ஓபன் ஆகுது. கேமோட பேரு டை இன் த ஃபயர், நெருப்புல செத்துப்போ அப்படிங்கிறது கேமோட பேரு. ஹீரோ வரைஞ்ச அந்த காமிக்ல அவரை போலவே இருக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் கேம்லயே இருக்கு. அப்போ ரூமோட ஒரு மூலையில ஒரு உருவம், கையில ஜாய்ஸ்டிக், அது கேம் விளையாட ஆரம்பிக்குதுங்க. அந்த ஜாய்ஸ்டிக்கை நகத்த கேம்ல இருக்கிற கேரக்டர் மட்டும் இல்ல, ஹீரோவோட உடம்பும் அதோட கண்ட்ரோலுக்கு போகுது. ஹீரோவால தன்னோட உடம்பையே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரோட உடம்பு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டேவிட் ஹீரோவை ஒரு கேம் மாதிரி இயக்க ஆரம்பிக்குது. ஹீரோ வெளியே வர முயற்சி பண்றாரு, முடியல. கேம்ல தீ, வீட்டுக்குள்ளேயும் தீ. ஹீரோ கத்துறாப்ல, டேவிட் விடவே மாட்டேங்குது. கொஞ்ச நேரத்துல வீடு முழுக்க தீ. ஹீரோ மயங்கி விழுந்துறாரு. அவரோட உண்மையான உடம்பு அந்த வீட்டுல தான் கிடக்கும். ஆனா அவரோட கான்சியன்ஸ், அவரோட அந்த நினைவுகள் எல்லாம் முழுசா வேற ஒரு இடத்துக்கு போன மாதிரி மறுபடியும் அந்த இருட்டான பேஸ்மெண்ட், அந்த டேவிட் கம்ப்யூட்டரை பயன்படுத்திய அதே ரூம், ஹீரோ அங்க மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலுங்க. சுத்தி அமானுஷ்யமான விஷயங்கள். இந்த பக்கம் சைனாக்கார பொண்ணு ஹீரோக்கு தொடர்ந்து கால் பண்றா. ஹீரோ எடுக்கல. உடனே ஹீரோவோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, அவன் சரியில்லை, ஏதோ தப்பா இருக்கு, வாய் போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் ஹீரோ வீட்டுக்கு வராங்க. வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்குது. கதவை திறக்க முடியல. பாய் ஃப்ரெண்ட் ஒரு கல் எடுத்து கண்ணாடியை உடைக்கிறாப்ல. பேர் சொல்லி கத்தி பாக்குறாரு. அந்த குரல் ஹீரோவுக்கு, அந்த மாய உலகத்துக்குள்ள இருக்கிற ஹீரோவுக்கு கேக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சுயநனவுக்கு வராருங்க. நாம வீட்டுல தான் இருக்கிறோங்கிறது இப்ப அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. வெளியே தப்பிக்க முயற்சி பண்றாரு. அப்போ டேவிட் அவருக்கு முன்னாடி வருது. இந்த தடவை சின்ன பையன் உருவத்துல இல்ல, 21 வருஷ கோமால கடந்து எந்திரிச்ச பிறகு எப்படி இருந்தானோ அந்த ஒரு வளர்ந்த உடம்புல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போன டேவிட்டோட டெட் பாடி மாதிரி பாக்குறதுக்கு தெரியுது. அவன் நம்ம ஹீரோவை மறுபடியும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றான். 2 பேருக்கு நடுவுல சண்டை. ஹீரோ எப்படியோ அதோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியில வந்துடுறாரு. பக்கத்துல ஒரு மானிட்டர், அதை தூக்கி நம்ம டேவிட்டோட தலையில நச்சு நச்சு நச்சுன்னு அடிக்கிறாப்ல. அப்படியே டேவிட் கீழே விழுகிறான். ஹீரோ ஒரு வழியா வெளியே தப்பிச்சிடறாருங்க. கரெக்டா வீடு வெடிக்கும். வெடிச்ச வேகத்துல நம்ம ஹீரோ தூக்கி வீசப்படுறாரு. அப்புறம் பார்த்தா ஆம்புலன்ஸ். ஹீரோ மெதுவா கண்ணு திறந்து பாக்குறாப்ல. பக்கத்துல நம்ம பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான். சாரிடா, நான் உன்னை நம்பி இருக்கணும் அப்படின்றாப்ல. சைனாக்கார பொண்ணு கூட அங்க இருக்கிறா. அவன் நம்ம ஹீரோவோட போன் எடுத்து பாக்குறாங்க. அந்த டியர் டேவிட்ங்கிற அக்கௌண்ட், அதுல இவங்களுக்குள்ள நடந்த அந்த விஷயம், அதோட ஹீரோ திட்டி அனுப்பின மாதிரி இருந்த சில மெசேஜுங்க. ஆனா அந்த மெசேஜ் அனுப்பாம அப்படியே வச்சிருந்தான். ஏன்னா அமிச்ச அந்த 3வது கேள்வி கேட்கப்பட்டிருமேன்னு அமிக்காம வச்சிருந்தது. இதையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறா. அப்ப இவன் சொன்ன விஷயமெல்லாம் உண்மை, டேவிட் உண்மை, அந்த 3வது கேள்வி கேட்க கூடாதுங்கிறது உண்மை எல்லாம் புரிஞ்சுக்கிறா. அவளும் சாரி கேட்கிறா. ஹீரோவோ பரவாயில்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நாம நிம்மதியா வாழலாம் அப்படிங்கிறாரு. நமக்கும் அப்பாடா ஒரு வழியா டியர் டேவிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணும். ஆனா கேமரா ஹீரோவை நேரா காட்டாம பக்கத்துல இருக்கிற கண்ணாடியில அவரோட நிழலை காட்டுது. அந்த நிழல் ஹீரோவோட நிழலே இல்ல, அது டேவிட். அதாவது இந்த காட்சி மூலமா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம ஹீரோ அந்த டேவிட்டை கொன்னுட்டதான் நினைச்சோம்ல, அது உண்மை இல்ல. நிஜத்துல டேவிட் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளேயே வந்துட்டான் போல தெரியுது. இப்ப நம்ம ஹீரோ சோசியல் மீடியால ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாரு, நான் இப்ப நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அந்த போஸ்ட ஒரு பொண்ணு லைவ்ல பாத்துட்டு இருக்கா. இவ தான் நம்ம ஹீரோ போடுற ஒவ்வொரு பதிவுக்கும் தொடர்ந்து நெகட்டிவ் கமெண்ட் போட்டுட்டு இருந்தவ. அவ லைவ்ல, நீ சொல்ற எதையுமே நம்புற மாதிரியே இல்ல, இன்னும் எத்தனை பேரை ஏமாத்துவ அப்படின்னு நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறா. அதோட கெட்ட வார்த்தையிலையும் பேசுறா. அப்போ நோட்டிபிகேஷன் அவளோட அக்கௌண்ட்டுக்கு போகும். என்னையான்னு பார்த்தா டியர் டேவிட்ங்கிற அந்த அக்கௌண்ட் இப்போ அந்த புள்ளைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை பார்த்தது இவளுக்கு அப்படியே அள்ளு விட்டு போயிடும். அவளோ விடாம லைவ்லயே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறா. முதல் கேள்வி, 2வது கேள்வி, அடுத்து 3வது கேள்வியும் கேட்டுறா. டேவிட்டோட ரூல்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுல, 2 கேள்வி தான் கேட்க முடியும். 3வது கேள்வி கேட்டா சோலி முடிஞ்சு போயிடும். லைவ்ல வேற இருக்கிறா. 3வது கேள்வியே கேட்டுட்டா. அவளோட கண்ட்ரோலை இழக்கிறா. தன்னோட தலைய டேபிள்ல நச்சு 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 நச்சுன்னு இடிச்சுக்கிறா, அடிச்சுக்கிறா. லைவ்ல இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியுமே ரொம்ப கொடூரமா அவ இறந்தும் போறா. அதாவது ஹீரோவோட கதை இதோட முடிஞ்சாலும் டியர் டேவிட்டோட கதை முடிஞ்சாப்ல தெரியல. இந்த கதை தொடருங்கிறாப்ல படத்தை எங்க முடிக்கிறாங்க. என்னதாயா இதுல சொல்ல வராங்கன்னு பார்த்தா, சின்ன வயசுல அந்த டேவிட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை
எப்பவுமே கம்ப்யூட்டர் கை சோசியல் மீடியா தான் தெரியும். அவனுக்கு இந்த நெகட்டிவ் கமெண்ட் போடுறது, டீஸ் பண்றது எதுவுமே பிடிக்காது. அதையும் தாண்டி அந்த மாதிரி டார்கெட் பண்றவங்க, மோசமா பேசுறவங்க, நெகட்டிவ்ல கமெண்ட் போடுறவங்க, கெட்ட வார்த்தையில பேசுறவங்க என்ன எல்லாரையும் டார்கெட் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் டேவிட். அதுக்கு பிறகு வீட்டுல அந்த ஆக்சிடென்ட் அது பேயால நடந்ததோ இல்ல சொந்த அம்மாவே அந்த மாதிரி பண்ணாலோ அவன் மூஞ்சில பாதி அடிச்சு தேய்ச்சு கோமால கிடக்க வச்சு, கோமால கிடந்தாலும் அவனோட அந்த நிறைவேறாத அந்த ஆசை அதுவே ஆவியா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. யாரெல்லாம் இந்த மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க செய்வாங்க, அந்த மூணாவது கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருந்திருக்கு. டார்கெட் ரொம்ப சிம்பிள், நல்லவங்க இல்ல, கெட்ட கமெண்ட் போடுறவங்க திட்டுறவங்க அவங்கள தான் இந்த டேவிட் டார்கெட் பண்ணுவான். நம்ம ஹீரோக்கு கூட இந்த பிரச்சனையெல்லாம் எப்ப ஆரம்பிச்சு ஞாபகம் இருக்குதா? யாரோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் பார்த்து நீ நெருப்புல தாண்டா சாக போறேன்னு இவன் நெகட்டிவா பேச போய் தான் நம்ம ஆளுக்கு இவ்வளவு கூத்தும் நடந்தது. நம்ம சேனல்லையும் சில பேர் நெகட்டிவா கமெண்ட் போடுறீங்கன்னு நினைக்கிறேன், பார்த்து பத்திரம். ஓகே, சும்மாங்க பண்ணுங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.